ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து பொட்டேட்டோ மில் ஃபில்லே ரெசிபி பார்க்கலாம். டோட்டலாக இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க நம்ம இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணிவிட்டு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நார்மலாக வடை தட்டுற மாதிரி இந்தளவுக்கு திக்னஸில் தட்டிட்டு எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் எலமெண்ட் மேஷ்டு பொட்டேட்டோ பண்ண போகிறோம். ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி வச்சுட்டேன். தேர்ட் எலமெண்ட் க்ரீமி மஷ்ரூம் சாஸ் பண்ண போகிறோம். பட்டரில் கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் அண்ட் கட் பண்ண மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து மைதா கூட பால் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு அண்ட் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் சாஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம பண்ண அந்த 3 எலமெண்ட்டுமே நான் பண்ண மாதிரி பிளேட் பண்ணிடுங்க. இந்த ரெசிப்பியில் மில் ஃபிலே அப்படின்றது 1000 லேயரை குறிக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் அடுக்கிக்கோங்க. இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில் யார் பண்ணதுன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.